நகரம் என்பது ஒரு குற்றம், வாழ்விட குற்றம். அதனால் நகரங்களில் வாழ்வதே ஒரு குற்றம், வாழ நினைப்பதே ஒரு குற்றம். சென்னை போன்ற நகரங்கள், சென்னை, பம்பாய், நம்ம நகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கவே கூடாது. இன்னும் ஒரு மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும், மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கவே கூடாது. இங்கே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே ஒரு பகுதியில் மக்கள் பெருகுகிறார்கள் என்றால் உடனே இன்னொரு பகுதியை உருவாக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் எண்ணிக்கை அதிகமாகறாங்க அப்படின்னாக்கா உடனே இன்னொரு பகுதியில் இன்னொரு கிராமத்தை தான் உருவாக்க வேண்டும். ஏன்னா ஒரு கிராமம்தான் பெரிதாக மாறி நகரமாக மாறுகிறது, நகரம் பெரிதாக மாறி பெருநகரமாக மாறுகிறது. அதனால் நம்ம அங்கே ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்துக்கு இவ்வளோ தான் மக்கள் தொகை அப்படின்னு நிர்ணயித்து அந்த மக்கள் தொகையை அதிகரிக்கும் போது இன்னொரு இடத்துல ஒரு கிராமத்தை உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஒரு கிராமம் இவ்வளோ தான் பரப்பளவு, இவ்வளோ தான் மக்கள் தொகை அப்படின்னு நிர்ணயித்து அதற்கு எல்லைகளை வடிவமைத்து அப்புறம் அதன் பிறகு இன்னொரு கிராமத்தை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கியிருந்தால் நகரங்கள் உருவாகி இருக்காது. இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா இந்தியாவோட எல்லையை நம்ம விரிவாக்க முடியுமா? இந்தியாவில் மக்கள் தொகை 120 கோடி, இங்கே எல்லாம் இருக்காங்க. சரி, ஒரு 200 கோடி 300 கோடி மக்கள் வந்துட்டாங்கன்னா இந்தியாவோட பரப்பளவை நம்மளால் பெரிதாக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவோட பரப்பளவு இவ்வளோ தான் அப்படின்னு இருக்குதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு பரப்பளவு இருக்குது. அதோட மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அது ஒரு நகரமாக மாறுவதற்கு நம்ம அனுமதித்திருக்கக்கூடாது. அதனால் நகர வாழ்க்கை என்பது ரொம்ப சிக்கலானது. ரொம்ப ஒரு ஒரு தொழிற்சாலை எப்படி இயங்குகிறது, தொழிற்சாலை நம்ம பார்க்குறோம், எப்படி இதை இயக்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதை எப்படி செயல்பட வைக்கிறார்கள், எப்படி இங்கே எவ்வளோ விஷயம் இருக்குது, இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று எப்படி இணைச்சி அந்த தொழிற்சாலையை எப்படி செயல்பட வைக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த நகரங்கள் எப்படி செயல்படுகிறது, அது எப்படி அதன் செயல்பாட்டை தடையில்லாமல் இணைக்கின்றார்கள். இதோட அடியில் என்னென்னா அந்த கழிவுநீர் வடிகால் மேலாண்மை, குடிநீர், இதுக்கு அடியில் பூமிக்கு அடியில் அந்த நகரங்கள் அமைந்திருக்கிற அந்த பூமிக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த நகரங்களுக்கு தேவையான மின்சாரம், அந்த நகரங்களில் தேவையான குடிநீர், வேறு வகையான குடிநீர் மற்றும் அல்லது தண்ணீர், அப்புறம் கழிவுநீர் மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அமைப்புகள் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் தடையில்லாமல் அவர்கள் அதை எப்படி இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் ஒரு பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி தான். அது ஒரு படிப்பு எவ்வளோ சிரமமானதோ அதே மாதிரி தான் அந்த நகரங்களோட அமைப்பு இருக்குல்ல, அது செயல்படுகிற விதம் அது ரொம்ப ரொம்ப சிக்கலானது. நகரங்கள் நம்ம ஒரு எளிதான ஒரு வாழ்க்கைக்கு இப்போது நம்ம சொல்கிறோம், மலைக்குழியில் மனுஷங்க அழுறாங்க, சாக்கடையை இறங்கி க்ளீன் பண்ணி, இதெல்லாம் ஏன் உருவாச்சு? இந்த நகரங்கள் உருவானதுனால தான் உருவாச்சு. ஒரு கிராமமாக நாம் வாழ்ந்திருந்தால், கிராமமாகவே வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி சாக்கடை அள்ள வேண்டிய மலைக்குழிக்குள் மனுஷங்க இறங்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதில் நிறைய நகரங்கள் குற்றங்கள் நடைபெறுவதற்கு ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. மனுஷங்க யாரையும் பேசிக்க மாட்டாங்க, எனக்கு என்னன்னு போயிட்டுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் அப்படி போக மாட்டாங்க. மனுஷங்களே அந்த கிராமத்துக்கு காவலர்களாக இருப்பார்கள். ஆனால் நகரங்களில் மக்கள் அந்த நகரங்களுக்கு காவலர்களாக இருக்க மாட்டாங்க. நகரங்களில் தான் காவலர்கள்னு நம்ம தனியாக ஒரு ஆளை போடணும். அப்போ நகரங்களில் மனுஷங்க எப்படி வாழ்கிறாங்கன்னா, என்னுடைய தொழில் என்ன, அதைத்தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் வாழ்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் நகரம் என்பது என்னென்னா தொழிற்சாலை, அதுவே ஒரு தொழிற்சாலை தான். தொழிற்சாலைக்குள்ளே மக்கள் வசித்தால் எப்படி இருக்கும்? ஒரு தொழிற்சாலைக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸு அல்லது வீடெல்லாம் கட்டி கொடுத்து அதில் அதில் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அதில் அவர்களோட தேவை, அந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்க தொழிலாளர்களோட தேவை என்னவாக இருக்கும்?
பள்ளிக்கூடம், பிள்ளைகளோட படிப்பு, கல்லூரி படிப்பு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள், தியேட்டரு, அப்புறம் நூலகம், இப்படி எல்லாத்தையும் கடைகள், இவை எல்லாத்தையும் ஒரு தொழிற்சாலைக்குள்ளேயே வச்சா எப்படி இருக்கும்? நகரம் என்பது ஒரு தொழிற்சாலை தான். அந்த தொழிற்சாலைக்குள்ளே ஒரு வாழ்விடம், ஒரு வாழ்க்கை முறை, மனித வாழ்க்கை முறை, மனித தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறை அடங்கிய கட்டமைப்புகள் தான் நகரம் என்பது. அப்போது நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்குள்ளேயே வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்காது? ஒரு தொழிற்சாலையை விட்டு வெளியே வரணும், ஒரு அலுவலகத்தை விட்டு வெளியே வரணும், நீங்கள் அலுவலகத்துக்குள்ளே உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் வீட்டிலே இப்போ வீட்டிலே வீட்டு வேலை செய்கிறார்கள், 24 மணி நேரம் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு அங்கேயே தான் படுத்துப்பாங்க, தூங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த நகர வாழ்க்கை என்பது, நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துலையே உங்களுடைய வாழ்க்கை, பொழுதுபோக்கு எல்லாமே அங்கேயே இருக்குது. உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்கிற ஒரு கட்டமைப்பு என்பது நகர வாழ்க்கையில் உங்களுக்கு அங்கேயே எல்லாமே கிடைக்கிது. இதுதான் நகர வாழ்க்கை என்பது. அதனால் நகரங்கள் குற்றங்கள் உருவாக காரணமாக இருக்கிறது, நோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. ஒரு பொதுநலன் ஏற்படாமல் தொழில் தான், அவங்க தொழிலை தவிர வேறு எதை பற்றியும் நமக்கு இது வேலை இல்லை, நம்முடைய வேலை இதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொழில் செய்கிறதுக்கே பரபரப்பாக நேரம், அந்த மாதிரி அப்புறம் ஒரு விளையாட மாட்டேன், வெளியில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. அப்போ அவங்க ஒரு கிரவுண்டில் போய் விளையாடணுங்கிற எண்ணமே வராது. அதனால் ஒரு உறவுமுறைக்கு எதிரான ஒரு இடம் அப்படின்னா நகரம் தான். அது ஒரு குற்றம். நகரம் என்பது வாழ்விட குற்றம், பெருநகரம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம், அது அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் நம்ம வியந்து பார்க்குறோம், அந்த நகர அமைப்பை நாம் வியந்து பார்க்குறோம். அது குற்றங்களை நாம் வியந்து பார்ப்பதை போன்றதுதான். நகரங்களில் பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது நீங்கள் நகரங்களில் தான் உணர முடியும். நகரங்கள் எப்போவுமே வெப்பமாக இருக்கும். நகரங்களில் அமைதியே இருக்காது. ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை என்பது கிராம வாழ்க்கை முறை. ஆக நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்திருந்தாலும் இயற்கையை ஒரு சார்ந்து வாழ்ந்திருக்கலாம். இயற்கையிலிருந்து விலகாமல், இயற்கையோட அரவணைப்பில், இயற்கைக்கு அருகாமையில் நாம் வாழ்ந்திருக்க முடியும் கிராம வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தால். ஆனால் நகரங்கள் என்பது ஒரு இயற்கையை புறக்கணித்துவிட்டு இயற்கையிடம் கோபித்து கொண்டு தனியாக போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த நகர வாழ்க்கை. நகரங்கள் இந்த விபச்சாரம் தோன்றுவதற்கு காரணமாக உள்ள ஒரு வாழ்விடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு கிராமத்தில் விபச்சாரம்லாம் தொழிலாக நடைபெற வாய்ப்பே கிடையாது. கிராமத்தில் எது நடந்தாலும் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஆனால் நகரங்களில் இப்போ தமிழ்நாட்டில் விபச்சாரத்துக்கு அனுமதி இல்லை. ஆனாலும் இந்த பெருநகரம் சென்னையில் விபச்சாரம் நடக்குது. அது அரசாங்கத்தையே ஏமாற்றிட்டு அரசாங்கத்துக்கு தெரியாமல் அது விபச்சாரம் என்பது நடக்குது. அப்படின்னா அப்படி அரசாங்கத்தையே ஏமாற்ற முடியும். நகரம் என்பது குற்றங்கள் என்பது ரகசியமாக அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு குற்றங்கள் நடைபெறுவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நகரம் என்பது கொடுக்கிறது. நகரம் அல்ல பெருநகரம் என்பது கொடுக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு குற்றங்களுக்கான ஒரு பாதுகாப்பான இடம் நகரம் என்பது. அதனால் நகரங்கள் உருவாக நான் அனுமதிக்காமல் கிராமங்களாக மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். கிராமமாக நாம் அமைத்து வாழ்ந்திருந்தால் நாம் செய்த தவறுகள் நிறைய நம்ம தப்பு பண்ணியிருப்போம். இந்த இயந்திர அறிவியல் உலகை நோக்கி நாம் முன்னேறும்போது நிறைய தவறுகளைத்தான் நாம் செய்திருக்கிறோம். அதனால் அதில் நிறைய குற்றங்கள் செய்திருக்கிறோம். அந்த குற்றங்களில் இது ஒன்று, இந்த நகரங்கள் உருவாக நாம் அனுமதித்தது. அதனால் ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு மக்கள் தொகை, ஒரு எல்லை, நிலப்பரப்பளவு எல்லை, அந்த எல்லை விரிவடையவே கூடாது. அவ்வளோதான், இவ்வளோதான் மக்கள் தொகை இருக்க வேண்டும். இதற்கு மேல் இருந்தாக்கா இன்னொரு கிராமத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். அப்படி உருவாக்கி கிராமமாக வாழ்ந்திருந்தால் இங்கே நிறைய மக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. இன்னொன்று ஒவ்வொருவருக்கும் நம்ம இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலும் இயற்கையோடு நாம் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும்.
இயற்கையோடு தொடரணும்னா எல்லோரும் விவசாயமும் பார்த்துருக்கணும். அதாவது விவசாயங்கிறது எப்படின்னாக்கா, நீங்கள் எந்த தொழில் வேணாலும் பாருங்கள், நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருங்க, ஆனால் தினமும் ஒரு 2 மணி நேரமாச்சும் உங்களுக்குன்னு ஒரு விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு 2 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன், 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும், கவர்மெண்ட் கொடுத்துடணும். அந்த விவசாய நிலத்தில் அவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இதை மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்கள் அல்லது 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த உணவுப் பொருளை அவர் விற்பனை செய்யக்கூடாது, பக்கத்தில் உள்ளவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு. அப்போது விற்பனை செய்யப்படுகிற விவசாய பொருட்களை விவசாயத்தையே முழு நேர தொழிலாக ஒருத்தர் செய்வார். அவர் தான் விற்பனை செய்யக்கூடிய விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து அதை சந்தைக்கு கொண்டு வர வேண்டும். மற்றவங்க விவசாயத்தை முழு நேர தொழிலாக செய்யாமல் வேற ஒரு தொழில் செய்வாங்க. ஒரு கலெக்டராக இருப்பார், ஆசிரியராக இருப்பார், டாக்டராக இருப்பார், விஞ்ஞானியாக இருப்பார். அவர் விஞ்ஞான தொழிலையும் செய்யணும் அல்லது டாக்டர் தொழிலையும் செய்யணும். ஆனால் தினசரி ஒரு 2 மணி நேரம் அவருக்குன்னு சொந்தமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்கள், அந்த உணவுப் பொருள் அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட அந்த 20 வகையான உணவுப் பொருளை மட்டும்தான் அவர் உற்பத்தி செய்யணும். அதை எங்கேயுமே விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது எந்த கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கவும் கூடாது. அது அவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களே பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அது பகிர்ந்து கொள்ளப்படுகிற விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களாக அது. அப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்திருந்தால் மக்களுக்கு இயற்கையோடு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா விவசாயங்கிறது என்னென்னா, ஒரு செடியை நம்ம உருவாக்குறோம், அதில் கண்டிப்பாக ஒரு கால்நடை இருக்கும், ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ, ஒரு மாடு, அது மாதிரி ஒரு மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஒரு ஆடு, ஒரு மாடு, அல்லது ஒரு 2-3 கோழி, இப்படி அந்த விவசாய நிலத்தில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். அதோட எண்ணிக்கையை அதிகரித்து விடக்கூடாது. இப்படி விவசாயத்தையும் அவங்க மனுஷங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நிர்பந்தித்திருந்தால், ஒரு செடி எப்படி வளர்கிறது, ஒரு உயிர் எப்படி உருவாகிறது, ஒரு ஆடு, ஒரு மாடு, அதெல்லாம் எப்படி உருவாகிறது, அதுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும். ஒரு செடி நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போது ஒரு பாதுகாக்கின்ற ஒரு உணர்வு, இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு உணர்வு, ஒரு அழிக்கின்ற உணர்வு வராது. ஏன் மனுஷங்களுக்கு அழிக்கின்ற உணர்வு அதிகமாகுதுன்னா, இயற்கையிலேருந்து விலகிட்டாங்க. இயற்கையிடமிருந்து கோபித்து கொண்டு இயற்கையிடமிருந்து விலகி கொண்டு விட்டார்கள். இயற்கையை புறக்கணிக்கிறாங்க, இயற்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த அழிவு சிந்தனை அவங்களுக்கு வருது. அப்போது அந்த மனுஷங்கக்கிட்ட நீ போய் ஒரு தோட்டத்தை கொடுத்து ஒரு செடியை உருவாக்கிப்பார், ஒரு ஆட்டை வளர்த்துப்பார், ஒரு மாட்டை வளர்த்துப்பார். அப்போ தெரியும் அந்த உயிரோட, ஒரு தாவர உயிர், ஒரு விலங்கு, அதோட உயிரோட அருமை அப்போ தான் உனக்கு தெரியும். உனக்கு நீ ஒரு செடியை கூட தண்ணி ஊற்றுனது கூட உனக்கு கிடையாது. ஒரு ஆட்டுக்கு தண்ணி காட்டினியா, மாட்டுக்கு தண்ணி காட்டினியா, அல்லது மாட்டை புல் மேய்ஞ்சுதா, அதோட வயிற்றை பார்த்தியா, அது நல்லா மேய்ஞ்சி இருக்குதா, அதோட வயிறை பார்க்கணும். ஒரு மாடை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த வயிற்றை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சாயந்தர நேரம் அது நல்லா எந்த அளவுக்கு புல் மேய்ந்திருக்கிறது, அது வயிற்றை அது நிரப்பி கொண்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயிரை எப்படி உருவாக்குறோம், அதுக்காக நம்ம எவ்வளோ சிரமப்படுறோன்னு அப்போ தான் உனக்கு தெரியும். அப்போ தான் நீ இந்த மாதிரி மாமிசம் உண்றதுக்கெல்லாம் வெறி பிடிச்சி அலைய மாட்டேன். அப்படியே மட்டன் திங்கிறதுக்கும் பீஃப் திங்கிறது தான், மாட்டுக்கறி திங்கிறது தான் எனது உரிமை, அதில் தான் எனது உரிமை, எனது வாழ்க்கை முறை அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. ஒரு மாட்டை வளர்த்துப்பார், ஒரு ஆட்டை வளர்த்துப்பார், உனக்கு ஆட்டுக்கறி திங்கணும்னு நினைப்பே வராமல் போயிருக்கும். அப்போ மனுஷங்க எல்லாருமே இயற்கையிலேருந்து மனுஷங்க விலகி போனதுனால தான் இயற்கையை புறக்கணிக்கிற ஒரு மனநிலை. அதனால் இயற்கைக்கு அருகிலே இருக்க வேண்டும். அப்போ தான் இயற்கையை நேசிக்க முடியும். இயற்கையோட ஒரு தொடர்பிலே இருந்திருக்க வேண்டும். அப்போ தான் இயற்கையை நேசிக்க முடியும். இவங்க இயற்கையிலேருந்து விலகிட்டாங்க. அதனால தான் இயற்கையோட அருமை தெரியல, இயற்கையோட அரவணைப்பு தருகிற அந்த சுகம் என்பது தெரியவில்லை. இயற்கைக்கு அருகில்னா கிராம வாழ்க்கையில் தான் சாத்தியம். அதுக்கு தான் சொல்கிறேன், கிராமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போது அதே நேரத்தில் கிராமத்தில் ஒரு காங்கிரீட் வீடு அப்படி மட்டும் அதை நான் சொல்லலை.
கிராமத்தில் நீ வாழ்ந்திருக்க வேண்டும். கிராம வாழ்க்கை எதுக்காக முக்கியம் அப்படின்னா, அப்போ தான் நீ இயற்கைக்கு அருகில் நீ வாழ்ந்திருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் விவசாயம் எல்லாம் கொடுக்கணும். அதற்குள் நீ வந்து என்ன வேணாலும் இருந்துட்டு போ. அதாவது கலெக்டராக இருந்துட்டு போ, இல்லை விஞ்ஞானியாக இருந்துட்டு போ, ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருந்துட்டு போ, ஒரு ஆசிரியராக இருந்து விட்டு போ, விஞ்ஞானியாக இருந்து விட்டு போ. ஆனால் நீ வந்து தினமும் 2 மணி நேரம் ஒரு விவசாயம் செய்ய வேண்டும். கிராமம் என்பது ஒவ்வொருவருக்கும் விவசாய நிலம் கொடுக்கப்பட வேண்டும். 8 வயதுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவருக்கும் விவசாய நிலம் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி விவசாய நிலத்தை உள்ளடக்கியதாகத்தான் கிராமம் என்பது இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கி கிராமத்திலே வந்து விவசாயம் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கிராமங்களில் இருக்கிற எல்லாருமே விவசாயம் செய்வதில்லை. அந்த மாதிரி கிராமத்திலேயே அவர்கள் வந்து இயற்கையிடமிருந்து அந்நியப்பட்டு கிடக்கிறார்கள். அப்படி இருக்காமல் யார் இயற்கையோட தொடர்பில் இருப்பாங்கன்னா, சும்மா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கிராமத்தில் இருக்கிறார். ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து சொந்தமாக விவசாய நிலம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவர் வந்து இயற்கையோடு இணைந்தவராக கருத முடியுமா? கருத முடியாது. இயற்கைக்கு அருகில் இருப்பதாக நம்ம கருத முடியுமா? கருத முடியாது. சொந்தமாக அவருக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கணும். அதாவது அவருக்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும், அல்லது அவர் வீட்டு தோட்டமாவது இருக்கணும். அவர் வீட்டில் தோட்டமாவது இருக்க வேண்டும். ஒரு ஆடு மாடை வளர்த்துருக்கணும். நாய் வளர்க்குறதுக்கும் ஒரு ஆடு மாடு வளர்க்குறதுக்கும் உள்ள மனப்பான்மை என்பது வேறு. அதனால் நாயை வளர்க்குறது வந்து நீ பிற உயிர்களை நேசிப்பதற்கான ஒரு பயிற்சியாக நாம் அதை பார்க்க முடியுமா அப்படின்னா, அது ஒரு வகையான உணர்வு தான். நாய் வளர்க்குறதுலாம். ஆடு மாடு வளர்க்குறது என்பது, கோழி வளர்ப்பது என்பது வேறு வகையானது. நாய்கிட்டேருந்து நமக்கு என்னது வெறும் செல்லப்பிராணி தான், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஆடு மாடு என்பது அது நமக்கு தருகிற நன்மை என்பது நிறைய இருக்குது. பால் தருகிறது, அப்புறம் வந்து உரம் தருகிறது. செடிக்கு நம்மெல்லாம் சத்து உரங்கிறது எங்கேருந்து எதை நம்புகிறோம்? ஆடையும் மாட்டையும் தான் நம்ம நம்புகிறோம் உரத்துக்காக. கோழியோட கழிவு, நாய்கள்கிட்டருந்து அதோட கழிவுகள் வந்து வச்சு நம்ம வந்து உரம் பண்ணலான்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நாய் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. நாய்களிடம் நாம் அப்படி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நம்ம எதுகிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஆடுகளிடமிருந்தும் மாடுகளிடமிருந்தும் தான் நமக்கு தேவையான உரத்தை நாம் எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து ஒரு மாடு நமக்கு நிறைய அது வளர்க்கிற மனப்பான்மை என்பது வேறு. ஒரு ஆட்டையும் மாட்டையும் வளர்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற மனப்பான்மை என்பது வேறு. ஆனால் ஒரு நாயை வளர்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற, ஒரு பூனையை வளர்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற தேவை என்பது வேறு. நாய்களிடமிருந்தும் பூனைகளிடமிருந்தும் நமக்கு கிடைக்கிற தேவைகள் என்பது வேறு. வெறும் காவலுக்காக வளர்க்குறோம், ஒரு ஆசைக்காக வளர்க்குறோம், அவ்வளோதான். நாயையும் பூனையும். ஆனால் ஒரு ஆடையும் மாடையும் வளர்க்குறோம் அப்படின்னா அது விவசாயம் செய்கிற மாதிரி, உணவு உற்பத்தி செய்கிற மாதிரி. அது உணவு உற்பத்தியோடு தொடர்புடையது. உணவுக்கு நம்ம வந்து உரமிட வேண்டும். உரம் தேவைப்படுது. அந்த உரத்தை நம்ம ஆடுகளிடமிருந்தும் மாடுகளிடமிருந்து தான் நம்ம வந்து இயற்கை உரத்தை எதிர்பார்க்கிறோம். அதனால் வந்து அது விவசாயத்தோடு தொடர்புடையது. அதனால் வந்து ஆட்டையும் மாட்டையும் வளர்க்குற அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீ என்ன வேணாலும் வேலை செஞ்சுட்டு போ. நீ விஞ்ஞானியாரு, டாக்டராரு. ஆனால் நீ உனக்குன்னு ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம், அந்த விவசாய நிலத்தில் அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யணும். அதில் நீ ஒரு ஆட்டையும் மாட்டையும் நீ வளர்த்துருக்க வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு உயிரை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். உரமிட வேண்டும். அந்த உரத்தை செடியை பாதுகாக்கணும், ஒரு ஆட்டை பாதுகாக்கணும், ஒரு மாட்டை பாதுகாக்கணும். நம்மளை மட்டும் பாதுகாத்துட்டா போதும், மனுஷங்களை மட்டும் பாதுகாத்துட்டா போதும். நம்மளை பாதுகாக்கணுன்னா நம்ம ஆட்டையும் மாட்டையும் வெட்டி கொன்று சாப்பிடலாம் அப்படிங்கிற மனநிலை ஏன் வருதுன்னா, ஒரு ஆட்டை வளர்க்குற சிரமம் உனக்கு தெரியலை, ஒரு மாட்டை வளர்க்குற சிரமம் தெரியவில்லை. அதனால தான் நீ வந்து மாட்டை எளிதாக கொண்டு விட்டு அதன் இறைச்சியை சாப்பிட நீ வெறியாக இருக்கிறாய். அதனால்தான் நம்ம வந்து கிராமங்களில் மனுஷங்க வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பாங்க, பண்புள்ளவர்களாகவும் வாழ்ந்திருப்பாங்க, அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வன்முறை உணர்ச்சி இல்லாமல், குற்றங்கள் மீது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள். நகர வாழ்க்கை என்பது ஒரு முற்றிலும் வந்து அங்கே வாழ்கிற எத்தனை பேர் வந்து ஒரு சென்னையில் கோடிக்கணக்கான பேர் வாழ்கிறாங்க, 1 கோடிக்கு அதிகமானவர்கள் வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே எத்தனை பேர் விவசாயம் செய்கிறார்கள்? கொஞ்சம் ரொம்பவும் குறைவாக இருப்பாங்க. ஒரு 1000 பேர் கூட விவசாயம் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான், ஒரு 2000 பேர் வேணால் அந்த மாடுகளை வளர்ப்பார்கள். அதையும் அவங்க வளர்க்குறது சும்மா வந்து தெருவில் மேய விட்டுருவாங்க. அது போய் குப்பையில் போய் சாப்பிட்டு கிடக்கும்.
அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த அழிவு சிந்தனை அதிகம். நகரங்களில் வாழ்கிறவர்கள் ஒரு கிராமங்களில் வாழ்கிறவர்களை விட ரொம்ப பணத்தை சம்பாதிப்பதிலும் சரி, சுயநலத்திலும் சரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அந்த மனநிலையை பெற வேண்டும் என்பதற்காக கூட அவங்க நகரங்களை நோக்கி போகலாம். நிறைய ஒரு நகரங்களில் போனால் ஒரு நல்ல பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சிட்டு கூட இந்த நகரங்களை நோக்கி குடியேறலாம். மனுஷங்களோட இடையூறுகள் அங்கே சுத்தமாக இருக்குது எங்கள் நகரங்களில். அதாவது ஆக்கப்பூர்வமான இடையூறுகள். ஒரு உறவுமுறை கூட ஒரு ஆக்கப்பூர்வமான இடையூறு தான். அன்பு, பாசம், உறவுமுறையை, அண்ணன் தம்பி நட்பு, உறவுமுறையை, அப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை, இது எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான இடையூறு. இந்த இடையூறு தேவை. ஒரு உறவுமுறை சார்ந்த இடையூறு, இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான இடையூறு. இந்த இடையூறுனை வந்து நமக்கு தேவை. ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தனியாக இருந்துக்கிறேன், என்னை யாரும் எந்த வகையிலையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பணத்தை சம்பாதிக்கணும், ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி போகிறவங்க தான் நகரத்தில் வாழ்கிறவர்கள். அப்படி நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட நினைப்பை உங்களுக்கு உருவாக்கிவிடும். அங்கே நகரங்களில் வாழ பழகிவிட்டால் உங்களுக்கு இடையூறுகளை ஆனால் நகரங்கள் வந்து பிறருக்கு இடையூறு செய்யாத, எந்த வகையிலுமே இடையூறு, ஒரு பிறருக்கு எந்த வகையிலுமே இடையூறு செய்யாத ஒரு ஆக்கப்பூர்வமான இடையூறும் சரி, ஒரு அழிவுபூர்வமான இடையூறும் சரி, எந்த வகையிலுமே யாருமே உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் அதை நோக்கி கூட போகிறாங்க. கிராமங்களில் வந்து நிறைய இடையூறுகள் இருக்கும். உறவுமுறை சார்ந்த இடையூறுகள், சாதி மனப்பான்மை. கிராமங்களில் தான் வந்து அது. நகரங்களில் பார்த்திங்கன்னா சாதி என்பது சாதி மனப்பான்மை மிகவும் குறைவாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும் சில இடங்களில். ஆனால் கிராமங்களில் அந்த சாதி மனப்பான்மை இருக்கும். இந்த மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் அங்கே கிராமங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய இடையூறுகள் நிறைந்த பகுதியாகவும் அந்த கிராமங்கள் இருக்குது. அதனால் கிராமங்கள் என்பது அற்புதமானது. அந்த கிராமங்களை நாம் பாதுகாக்க அதற்கென புதிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். மூட நம்பிக்கைகள் அங்கே இருக்கவே கூடாது. அப்போ கிராமங்களில் வாழ்கிறவர்களோடு அதை இயற்கையோடு இணைக்க வேண்டும். மனுஷங்களை இயற்கையோடு இணைக்கணும். அதுக்கான வழிமுறை தான் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும், அதாவது கிராமங்களில் தான் மனுஷங்க வாழ்ந்திருக்க வேண்டும், அது நகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. கிராமங்களில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் 8 வயசுக்கு மேலே ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருக்கணும். அதில் 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை வந்து விற்பனை செய்யக்கூடாது. விவசாயத்தையே முழு நேர தொழிலாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் விற்பனை செய்யக்கூடிய விவசாய பொருளை அவர்கள் உற்பத்தி செய்ய நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதித்து நம்ம கிராமங்களை வந்து பாதுகாத்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு ஆடை வளர்க்குறது எப்படி, ஒரு செடியை வளர்க்குறது எப்படி, ஒரு மரத்தை வளர்ப்பது எவ்வளோ கஷ்டம், அதோட குணம், இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை என்றால் இயற்கையை புரிந்து கொள்வது. இயற்கையை நீ எப்படி புரிஞ்சுப்ப? சில்சில்னு காற்று, தென்றல் காற்று, சுகமாக இருக்குது, நான் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டேன், அது கிடையாது. இயற்கையை புரிந்து கொள்வது என்பது அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன சத்து தேவை. ஒரு மரம் வளர்வதற்கு நீ மாம்பழத்தை டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ற, ஆனால் ஒரு மாமரத்துக்கு என்ன தேவைன்னு தெரியுமா உனக்கு? இப்போது உன்னுடைய அப்பா வந்து உனக்கு சம்பாதிச்சு தராரு, உன்னை படிக்க வைக்கிறார், ஆனால் அவருக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா? அப்போது அவருக்கு அருகில் நீ வாழ வேண்டும். எங்கேயோ உங்கள் அப்பா உன்னை வந்து சின்ன வயசுலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு உன்னை படிக்க வைக்கிறாரு, மாதம் பணம் அனுப்புகிறாரு, ஆனால் அவருக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியுமா? அவருடைய உடலுக்கு அவர் என்ன கண்டிஷனில் இருக்கார், அவர் உடம்பில் என்ன பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காரா, நோயோடு இருக்கிறாரா, கஷ்டப்பட்டு உனக்கு பணத்தை அனுப்பிடுறார். அப்போ அவர் பக்கத்தில் வாழ்ந்தால் தான் நீ அவரை புரிஞ்சிக்க முடியும். இயற்கையை புரிந்து கொள்வது என்பது என்னவென்றால், நீ இயற்கைன்னா என்னென்ன தாவரங்கள், விலங்குகள். அப்போ விலங்குகளுக்கு என்ன தேவை? விலங்குகள்னால் ஆடு மாடு, நமக்கு உதவுகிற விலங்குகள், ஆடுகள் மாடுகள், முயல் அல்லது பன்றி, இந்த மாதிரி நாம் வளர்க்கிற அந்த விவசாய நிலம் சார்ந்த அந்த விலங்குகள், அவைகளுக்கு என்ன தேவை, அதுதான் இயற்கையை புரிந்து கொள்வது. என்ன தேவை, அவங்களுக்கு ஒரு நோய் வரும், என்ன நோய் வரும், அதுக்கு என்ன தீர்வு, அந்த மருத்துவம் என்ன மருத்துவம். அது மாதிரி நீ மரம் வளர்க்குற, ஒரு வாழை மரம் வளர்க்குற அல்லது மாமரம் வளர்க்குற, கொய்யா மரம் வளர்க்குற, அதில் என்ன நோய் தாக்குதல் வரும், அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுதான் இயற்கையை புரிந்து கொள்வது. சும்மா நான்
அப்படி சில சில மாதம் எனக்கு இயற்கையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது டூர் போயிட்டு ஏதாவது மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டா நீ இயற்கை ஆர்வலர், நான் இயற்கையை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இயற்கையை புரிந்து கொள்வது என்பது இயற்கைக்கு ஏற்படுகிற குறைபாடுகள் அவைகளுக்கு என்ன தேவை, அவைகள் எப்படி உருவாகிறது, என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு என்ன நோய் தாக்குது, அவங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கை என்பது மரமும் செடியும் நீங்கள் வளர்க்குற மரமும் உங்களுக்கு உதவுகிற அந்த மாமரம், கொய்யா மரம், ஆரஞ்சு மரம், அன்னாசி மரம், எலுமிச்சை மரம், திராட்சை மரம், இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன நோய்கள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை தீர்க்க நம்ம என்ன மருத்துவத்தை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு ஆடுக்கு மாட்டுக்கும் என்ன நோய் வரும், என்ன தேவை, எவ்வளோ உணவு சாப்பிடும், என்ன உணவு சாப்பிடும், இப்படி தெரிஞ்சுக்கிறோம்ல. இதுதான் இயற்கையை புரிந்து கொள்வது. வேறு எந்த வகையிலையும் நீ இயற்கையை நீ என்ன தான் விவசாயமே பண்ணாமல் பெரிய மலை பிரதேசங்களில் நீங்கள் சுற்றி ஒரே காடுகளாக இருக்குது, காடுகளுக்கு நடுவே நீ வாழ்ந்தால் கூட உன்னால் இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. நீ எந்த ஒரு மரத்தை நடாமல், ஒரு ஆடு மாட்டை வளர்க்காமல், ஒரு மரத்தையும் செடி கொடிகளையும் வளர்க்காமல் வெறும் ஒரு காடுகளுக்கு நடுவே வாழ்ந்தால் கூட உன்னால் கண்டிப்பாக இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா இயற்கைன்னா என்ன, தாவரங்களும் விலங்குகளும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நீ வளர்த்து பாரு, அப்போ தெரியும். அப்போ தான் இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறது, ஒரு உயிரை பாதுகாப்பதற்கு, ஒரு ஆட்டையும் மாட்டையும் பாதுகாப்பதற்கு, நோய்கள் தொற்றுகள் இல்லாமல் அதை ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு நீ என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கணும், என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும், ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு செடியை வளர்க்க வேண்டும் என்றால் நீ என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் சந்திக்கணும், அதுக்காக நீ அதுதான் அக்கறை எடுக்கிறல்ல, அதுதான் இயற்கையை புரிந்து கொள்வது என்று அர்த்தம். மற்றபடி இப்போ ஒரு குழந்தைகளை எனக்கு குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன், அது ஆயிருந்துச்சுன்னா நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன், அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னா உனக்கு குழந்தைகளை பிடிக்கலன்னு தான் அர்த்தம். நிறை குறைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, என்ன சாப்பிட்டா அந்த குழந்தைகள் நல்லாயிருக்கும், எதை கொடுத்தா அந்த குழந்தைகள் சளி பிடிக்கும், இப்படி எல்லாத்தையும் அதுமாதிரி முதியவர்களை பற்றி எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீ முதியவர்களை ஏன்னா அதே நேரத்தில் வயசானவங்களை எனக்கு பிடிக்காது, அவங்க ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓவராக உதவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வர படுக்கையில் விழுந்துட்டாங்கன்னா நான் பக்கத்துலேயே போக மாட்டேன், ஆனால் எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ப முடியாதோ ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே மாதிரி தான். அதனால் மனுஷங்களை உனக்கு பிடிக்கணும்னா மனுஷங்களை நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அவங்களுக்கு என்ன சாப்பிட்டா எப்படி ஆகும், எது அவங்க உடம்புக்கு ஒத்துக்கும், அல்லது மனுஷங்களோட உடல் ஆரோக்கியம் எதனால் அமைகிறது, இது எல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் உனக்கு மனுஷங்களை பிடிக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு உடம்பு ஆனால் நோய் ஏன் வருது எதை பற்றி எனக்கு தெரியாதுங்க, டாக்டர் போய் ஊசி போட்டுப்பேன், ஆனால் எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து தான், தவறான புரிதல் தான். அவரை பற்றி அவர் தவறாக புரிந்து கொள்கிறார் என்பதாகத்தான் அது பொருள்படுகிறது. அதனால் இயற்கையை புரிந்து கொள்வது என்பதற்கு அதுக்கு ஒரே வாய்ப்பு, நீ குறைந்தபட்சம் ஒரு வீட்டு தோட்டம், ஆனால் ஒரே ஒரு மாடு ஏதாவது வளர்த்துருக்கணும், அல்லது ஒரு ஆடு வளர்த்துருக்க வேண்டும். நாய் பூனை என்பது அது வேறொரு தேவை, அது நம்ம உரத்துக்காகவோ ஒரு பால் தரும் அப்படிங்கிறதுக்காக நாயும் பூனையும் நம்ம வளர்க்கலை. ஆனால் ஆடு மாடை வளர்ப்பதோடைய நோக்கமே வேறு. ஆடு மாடு வளர்ப்பது என்பது ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி, விவசாய தொழிலோடு தொடர்புடையது, உணவு உற்பத்தியோடு தொடர்புடையது. உணவு உற்பத்தி செய்வதற்கு உரம் தேவை, அது நம்ம ஆட்டையும் மாட்டையும் தான் நம்ம நம்புகிறோம், நாயும் பூனையும் நம்பலை நாம். அதனால் ஆட்டையும் மாட்டையும் தான் ஆடு மாடுகளோட கழிவுகளை கையால் கூட தொடுவாங்க, சாணத்தை கையால் தொடுவாங்க. ஆனால் ஒரு நாயோட கழிவுகள்லாம் யாரும் தொட மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம ஆட்டையும் மாட்டையும் வேறு மாதிரி பார்க்குறோம், விவசாயமாக பார்க்குறோம், உணவு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிலோடு தொடர்புடையது. அதனால் நீங்கள் இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உணவு உற்பத்தியின் மூலமாகத்தான் நீங்கள் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இயற்கை என்பது நமக்கு தேவையான உணவை தரக்கூடியது. அப்போ அந்த உணவு உற்பத்தி, அந்த விவசாய தொழில், அதன் மூலம் மனுஷங்களை இணைக்கணுன்னாக்கா நீங்கள் கிராமமாக மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். விவசாய தொழிலோடு மனுஷங்களை இணைத்து அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் பாதுகாத்திருக்க வேண்டும். அதுதான் கிராமங்களை பாதுகாப்பது.
சும்மா போய் கிராமத்தில் போய் வசிக்கணும், அது வந்து கிராம வாழ்க்கை கிடையாது. நீ கிராமத்தில் நான் வசிக்கப் போகிறேன் அப்படின்னா, நான் அங்கே போய் உனக்கு நீ ஏதாவது விவசாயம் பண்ண போறியா, அப்போ தான் நீ கிராமத்தில் வசிக்கப் போகிறாய் என்கிற அந்த விருப்பத்திற்கான ஒரு முழுமை, அந்த விருப்பம் முழுமையடைகிறது என்ற அர்த்தம். இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தா கிராமத்தில் வந்து நிறைய தரிசு நிலம் கிடக்கும், ஆனால் வந்து சொந்தமாக நிலம் இல்லாமல் இருக்கும். இந்த அரசாங்கம் என்னென்னா நிறைய நிலங்களை தரிசாக வச்சுருக்கோம், ஆனால் அது தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்க அரசாங்கம் முன் வருவதில்லை. அதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யணும். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நிலத்தை, விவசாய நிலங்களை கொடுக்க வேண்டும். யாருக்கு தகுதியானவர், நல்லா படிச்சிருக்காரா, நல்ல விவரமாக இருக்காரா, விவசாய நிலத்தை கொடுத்தா ஆக்கப்பூர்வமாக அந்த நிலத்தை பயன்படுத்துவாரா, இப்போ அப்படின்னா அவர்களுக்கு இந்த நிலத்தை கொடுத்து அந்த விவசாயத்தோடு மனுஷங்களை தொடர்புபடுத்த வேண்டும். சும்மா கிடக்கிற அந்த நிலத்தை யார் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த மனுஷங்களுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது, இயற்கைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் வந்து இயற்கையோடு மனுஷங்களை தொடர்புபடுத்தணும்னா அதுக்கு கிராம வாழ்க்கை தான் சரியானது. நகர வாழ்க்கை என்பது இயற்கையோடு மனுஷங்களை எந்த வகையிலுமே தொடர்புபடுத்தவே முடியாது. அதனால் கிராம வாழ்க்கை மூலமாகத்தான் மனுஷங்களை இயற்கையோடு தொடர்புபடுத்த முடியும். இயற்கையை புரிந்து கொள்ளவும், இயற்கையின் தேவையை உணர்ந்து கொள்ளவும், இயற்கையோட அருமையை உணர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு நாம் வழியை ஏற்படுத்த முடியும். நகரங்கள் உருவாக நாம் அனுமதித்திருக்கக்கூடாது. நகர வாழ்க்கை என்பது அவங்களுக்கு வந்து இயற்கையை புரிந்து கொள்ள முடியாத அந்த அறியாமையை, அந்த மூடத்தனத்தை, அந்த முட்டாள்தனத்தை தான் அது வளர்க்கும்.